ஏய் அறிவில மேல தண்ணி ஊத்துற. ஐயோ சாரி மேடம், சாரி சார். மேல எதுவும் படல பிரதர். பட்டு இருந்தா என்ன பண்ணிருப்ப? இன்டர்வியூ போயிட்டு இருக்க. மேடம் விடுங்க, அதான் படல தெரியாம பண்ணிட்டாரு. ஹலோ சார், உங்க வேலையை மட்டும் பாருங்க. மேடம், இந்த பிஆர்பி ஹோம் அண்ட் கவுன்சிலிங் சென்டருக்கு இன்டர்வியூ வந்திருக்கீங்க? ஆமா பிரதர். ஆமா, ஃபைனல் இன்டர்வியூ. தெரிஞ்சு என்ன பண்ண போற? இல்ல மேடம், நானும் அந்த ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன். இந்த கார் துடைக்கிறது, பாத்ரூம் வாஷ் பண்றது, ரூம் துடைக்கிறது, அப்புறம் இந்த கூட்டுறது, பெருக்கிறது, எல்லா வேலையும் ஐயா தான். நம்ம எல்லாம் ஒரு வேலையும் நடக்காது. அடிமைன்னு சொல்லு. இங்க வந்ததுலே ஹை குவாலிஃபிகேஷன் கேண்டிடேட் நான் தான். எப்படியோ நான் தான் செலக்ட் ஆக போறேன். பார்த்து நடந்துக்கோ. மேடம், ஏன் அடிமைலாம் சொல்லி ஒரு மனசு கஷ்டப்படுத்துறீங்க? அவரும் ஒர்க் பண்றவர் தானே. ஹலோ சார், பேசி 5 நிமிஷம் இருக்குமா? அட்வைஸ் எல்லாம் பண்றீங்க. எந்த தகுதிக்கு எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். இன்டர்வியூ வந்த வேலையை மட்டும் பாருங்க. மேடம், என்னால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம். இன்டர்வியூ தானே வந்தீங்க, நல்லா பண்ணுங்க மேடம். ஆல் தி பெஸ்ட். பிரதர், அவங்க சொல்றதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க. உங்க ஆபீஸ் கிளீனா இருக்குன்னா அது காரணமே நீங்க தானே. நம்மளால எனக்குமே நமக்கு பெருமை தான் பிரதர், கவலைப்படாதீங்க. சரி, எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டீங்களா? ஆல் தி பெஸ்ட் பிரதர். தேங்க்ஸ் பிரதர். நவீன், உங்களை சார் கூப்பிட்டாரு. கார்த்திகா, உங்களையும் சார் கூப்பிட்டாரு. ஒண்ணுல டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது 2 பேருக்கும் ஒரே நேரத்துல இன்டர்வியூ பண்ணலாம்னு சொல்றேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார், ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி சார், போலாம். என்னாச்சு? ஏன் 2 பேரும் எழுந்துட்டீங்க? ஷாக்கா இருக்கா? ஏன் கவி அமைதியா இருக்கீங்க? சார் நீங்க அதுவும் நான் தான், இதுவும் நான் தான். ஒண்ணும் இல்ல, இந்த மனுஷனோட உண்மையான முகம் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சு, அவ்வளவுதான். நவீன், யுவர் செலக்டட். நாளைக்கு வந்து வேலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் சார். காவியா, யுவர் ரிஜெக்டட். சார், ரிஜெக்டட்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்ப ஏன் சார் உள்ள கூப்பிட்டீங்க? ஐ ஹேவ் ஹை குவாலிஃபிகேஷன். ரிஜெக்ஷனுக்கு ப்ராப்பரான ரீசன் சொல்லுங்க. ஓ, ரீசன் சொல்லணும்ல. வெளியில சின்னதா உங்ககிட்ட ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதுக்கே நீங்க அவ்வளவு கோவப்படுறீங்க. இது ஹோம், வயசானவங்க, கிட்ஸ், அடிக்ஷன் பீப்புள் எல்லா கேட்டகரியிலும் இருப்பாங்க. அவங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கீழே இருக்கவங்கள நீங்க எப்பவுமே அடிமையா தான் நடத்துவீங்க. உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு ரீசன் பத்தாதா? குவாலிஃபிகேஷன்ங்கிறது டிகிரில இல்ல, மனசுல இருக்கு. சாரி சார். நீங்க மட்டும் இல்ல, நீங்க நிறைய பேர் கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டாலே தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. சக மனுஷனை மனுஷனா கூட பாக்குறது இல்ல. நீங்க கூட அப்படித்தானே? ஜாதி மதம்லாம் எப்படி வேற்றுமையோ அது மாதிரி ஒருத்தங்க பாக்குற வேலையை வச்சு அவங்களை தாழ்த்துறதும் வேற்றுமை தான். நவீன், நீங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட். தேங்க்யூ சார். உங்களோட ஒர்க் பண்றது எனக்கு தான் பெருமை. காவியா, உங்களை மாதிரி ஆளுங்கலாம் ரோட்ல ஒரு அடிபட்டு கிடக்குறான்னு வச்சுக்கேன், ஏசி கார்ல இருந்து எட்டி பார்த்துட்டு போவீங்க. ஆனா பைக்ல வரணும், சைக்கிள் வரணும் தான் இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுவோம். இங்க நல்லா படிச்சவங்க கூட கிடைச்சிருவாங்க, ஆனா நல்ல மனசு இருக்கவங்க அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க வேலை இல்லை, நீங்க கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட் நவீன். தேங்க்யூ சார்.